சகோதரி நான் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு சொன்னேன். என்னுடைய ஒரு சகோதரி, 3வது சகோதரி குஜராத்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு 69ல் திருமணம். நான் இங்கே வரும்போது 78ல் நான் இங்கே வந்தேன். அப்போது அவங்க என்னை பாம்பேயில் வழி அனுப்புறதுக்கு பாம்பே ஏர்போர்ட்டுக்கெல்லாம் வந்தாங்க. அதுக்கப்புறம் 20 வருஷம் நான் அவங்கள பார்க்கல. 78ல் இருந்து நான் பார்க்கவில்லை. காரணம், அவங்களுக்கு 4 குழந்தைங்க. ஆனால் அவங்க கணவர் அவங்கள வேறொரு பெண்ணோடு சேர்ந்துட்டு 4 குழந்தைங்களோடு அவங்கள தெருவில் விட்டுட்டாங்க. அவங்களுக்கு இருக்கிற இடம் இல்லை, உணவு கூட இல்லாமல் ரொம்ப ரொம்ப பாடுனா அப்படி ஒரு பாடுகளுக்கு மத்தியில் அவங்க கடந்து சென்றிருக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு யாருக்குமே அவங்க சொல்லலை. அவங்க ரொம்ப ஒரு தாழ்மையான சகோதரி எங்கள் வீட்டில். ஆனால் நம்ம சொன்னால் அப்பா ரொம்ப வருத்தப்படுவார், சகோதரிங்கெல்லாம் அங்கே வருத்தப்படுவாங்க. ஏற்கனவே எங்களை எங்கள் கிராமத்தில் நாங்கள் 6 பேரும் பெண்கள்ங்கிறதுனால ரொம்ப கேவலமாக எங்களை நினைப்பாங்க. ஆனால் என் தேவன் எங்களை அவர்களுக்கு மத்தியில் இன்றைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறாரு. என் தகப்பனாருக்கு 94 வயது. எங்கள் தகப்பனார் தான் எங்கள் கிராமத்தில் இன்னும் வயசு கூட இருக்கிறவர். அதே போல் நாங்கள் 6 பிள்ளைங்களும் நேற்று அவங்க சாலமன் ஐயா பிறந்த நாளில் சொன்னாங்க, அந்த டேபிளை சுற்றிலும் இருக்கிற ஒளிவ மர கன்றுகள்னு. அதே போல் எங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி 70 பேர் இருக்கிறோம். என்னுடைய தாய் தகப்பன், என்னுடைய சகோதரிங்க, அவங்க கணவர், அவங்க பிள்ளைங்க, பிள்ளைங்க, இந்த கணக்கு மட்டும் 70 பேர். என் தேவன் அந்த ஆபிரகாமை போல் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. ஆனால் என்னுடைய சகோதரி இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் எங்களுக்கு யாருக்குமே அவங்க சொல்லலை. ஆனால் ஊருக்கும் அவங்க தெரிவிக்கலை. அவங்க லெட்ரு அப்பாவுக்கு எழுதுவாங்க, அவங்க ஃப்ரம் அட்ரஸ் போக மாட்டாங்க. என்ன திரும்ப அப்பா லெட்ரு எழுதிட்டா என்ன செய்கிறதுன்னு சொல்லி நல்லா இருக்கிறோன்னு சொல்லி. ஆனால் நான் 78ல் இங்கே வந்துட்டு நான் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போகும்போதும் அப்பாக்கிட்ட சொல்கிறது, அக்கா எப்போ வருவாங்கன்னு. ஆனால் நான் வரும்போது ஒரு நாள் அவங்க வந்ததில்லை, பார்க்க முடியாமல் போச்சு. ஆனால் நான் சர்ச்சுக்கு தொடர்ந்து போக மாட்டேன். அந்த பேரளவில் என் பேர் விக்டோரியாங்கிறதுனால அந்த பேருக்காக வேண்டி சகோதரி ராணி சௌரியம்மா என்னை வற்புறுத்துவாங்க சர்ச்சுக்கு வர சொல்லி. அதனால் ஈஸ்டருக்கும் கிறிஸ்மஸுக்கும் மட்டும்தான் நான் சர்ச்சுக்கு போவேன். போய் அந்த கடைசி சீட்டில் உட்காந்து இருந்துட்டு முடிஞ்ச உடனே வந்துடுவேன். எதுலேயுமே நான் ஈடுபட மாட்டேன். அவங்க ப்ரே பண்ணுறதுலையோ ஜெபிக்கிறதுலையோ வசனத்துலேயோ அந்த மாதிரி ஏதோ போகணும்னு சொல்லி போனேன். ஆனால் 98வது வருஷம் அந்த மாதிரி நான் போயிருக்கிறேன். அந்த புது வருஷம், அந்த வருஷ கடைசி 31ஆம் தேதி ஆராதனையில் அநேகர் சாட்சி சொன்னாங்க. அந்த வருஷம் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் என்ன சொன்னாங்கன்னு சொல்லி. அந்த வருஷம் ஆண்டவர் என்னை தொட்டார். அதாவது நான் ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ண இத்தனை பேர் இத்தனை சாட்சியெல்லாம் சொல்கிறாங்களே. 20 வருஷம் ஆச்சு என்னோட அக்காவை பார்த்து. 78லேருந்து 98. அவங்க எங்கே இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க ஒன்றுமே தெரியலையே. எனக்கு எப்படியாவது நீங்கள் அடுத்த வருஷத்துக்குள்ளே எனக்கு வெளிப்படுத்தணும், அப்படின்னா நான் உங்களை கடவுளை ஏற்றுக்கிறேன்னு சொல்லி ஆண்டவருக்கு ஒரு சவால் விட்டுட்டு நான் அந்த 98 டிசம்பரில் வீட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் அந்த சமயம் ஃபோன் இல்லை. அதனால் அப்பாவுக்கு லெட்ரு எழுதி எப்படியாவது நீங்கள் அக்கா எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. அங்கேருந்து குஜராத்லேருந்து வர்றவங்ககிட்டலாம் கேட்கும்போது அவங்க நாங்கள் போய் பார்க்குறோன்னு சொன்னாங்களே தவிர ஒன்றும் பதில் இல்லை. அப்பாவுக்கும் ஒரு குறைஞ்சது 7-8 வருஷம் அந்த லெட்ரு போக்குவரத்தும் கடைசியில் நின்று போச்சு. ஏன்னா அவ்வளோ மோசமான நிலைமையில் அவங்க ஒரு வீட்டு வேலை செஞ்சு அந்த 4 பிள்ளைங்களையும் அவங்களுக்கு கொடுத்த சாப்பாடு அந்த மாதிரி கஷ்டம்னா அவ்வளோ பயங்கரமான கஷ்டம். அப்படி தான் அந்த பிள்ளைங்களை 4 பேரையும் வளர்த்துருக்காங்க. திரும்ப அந்த 99 ஜூலை மாதம் நான் இந்தியாவுக்கு போயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அவங்கள அந்த சமயமாவது வந்திருந்தா பார்க்கலான்னு சொல்லி ஏற்பாடு பண்ணேன். அப்பவும் வரல. அப்புறம் நான் சோர்ந்து போயிட்டேன். ஏன்னா 98ல் ஆண்டவர்கிட்ட நான் பொருத்தனை பண்ணேன். 99 ஜூலையில் ஊருக்கு போயிட்டு வந்தும் அவங்கள பார்க்க முடியலையேன்ட்டு. ஆனால் 99 நவம்பர் 17ஆம் தேதி எங்கள் அப்பாவுக்கு ஒரு லெட்ரு போயிருக்கு, எங்கள் அக்கா எங்கே இருக்கிறேன்னு சொல்லி. உடனே அப்பா நான் ஃபோன் வீட்டில் இல்லை, இருந்தாலும் ஒரு இடத்துக்கு இந்த விருதுநகருங்கிற ஒரு டவுனுக்கு அப்பாவை வர சொல்லுவேன். சிலப்போ ஃபோன் பேசுகிறதுக்கு ஒரு நகை கடைக்கு ரொம்ப பழக்கம்னு சொல்லி அங்கே இருப்பார். ஃபோன் பேசிகிட்டு இருக்கோம். சிலப்போ ஃபோனு கிடைக்காது. எனக்கு இன்னும் வேதனையாக இருக்கும். ஐயோ அவங்க காத்துட்ருப்பாங்களே, 15 மைல் அவங்க வரணும். அப்போது அந்த மாதிரி சூழ்நிலை ஒரு நாள் அந்த அப்பா எனக்கு லெட்ரு போட்டிருந்தார், அக்கா இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லி. உடனே நான் லெட்ரு அப்பாவுக்கு எழுதினேன். அவங்கள திரும்ப அவங்க ஊருக்கு வந்திருக்காங்க. அந்த சமயம் நவம்பர் 17ஆம் தேதி ஊருக்கு வந்தாங்க. திரும்ப நான் ஃபோன் பண்ணி அதே போல் அவங்கள வர சொல்லி பேசினேன்.
எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த 98 டிசம்பர், நான் 99 டிசம்பரில் சாட்சி அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், நான் தான் வந்து உங்களுக்கு முதல் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லி. அதே போல் என் தேவன் அந்த அதே 99 நவம்பரில் என் சகோதரியை மீண்டுமாக கொண்டு வந்து சேர்த்தார் எங்கள் கிராமத்தில். அக்காவோட பேச கிருபை செய்தார். நான் அதே 99 டிசம்பரில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு என் தேவன் எனக்கு கிருபை செய்தார். திரும்ப 2000 நான் ஞானஸ்நானம் எடுத்து இந்த நவம்பர் மாதம் நான் மறுபடியும் பிறந்து 12 வருஷம். என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த சகோதரி தான் இன்றைக்கும் என் தாய் தகப்பன்னு அங்கே எங்கள் கிராமத்தில் வந்து பார்த்துட்ருக்குறாங்க. காரணம், ஆண்டவர் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு காரணம் வச்சுருக்கிறாரு. அவங்க எல்லாத்துலேயுமே மேன்மையான நிலைமையில் இருந்தால் இன்றைக்கி என் தாய் தகப்பனுக்கு வந்து கவனிக்க ஆள் இல்லை. ஆனால் அவங்க ஒரு தாழ்மையான சகோதரிங்கிறதுனால அவங்கள அவ்வளோ தூரம் ஒரு பாடுகளின் மத்தியில் ஆண்டவர் அவங்கள வணைஞ்சி இன்றைக்கு அவங்கள கொண்டு என் தேவன் என் தாய் தகப்பனை பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ அந்த காணாமல் போன ஆட்டுக்குட்டியை 20 வருஷம் கழிச்சு என் தேவன் மீட்டு கொடுத்தார். அதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இது வந்து சாதாரண சாட்சியில் 20 வருஷங்கிறது சாதாரண இல்லை. அதே சமயம் 2001 வந்து குஜராத்தில் பெரிய பூகம்பம் வந்தது எல்லாருக்கும் தெரியும். அப்போ நான் என் சகோதரியை பார்க்கல. ஊருக்கு வந்திருக்காங்க 99 தெரியும், அது வரைக்கும் பார்க்கல. நான் மீண்டும் 2002 தான் நான் திரும்ப இந்தியாவுக்கு போனேன். ஆனால் அந்த 2001 பூகம்பம் வரும்போது, ஆண்டவரே நான் அவங்க இருக்கிறாங்கன்னு சொன்னீங்க, ஆனால் அவங்கள திரும்ப பார்க்க விடாமல் இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி, அது ஒரு ஃப்ரைடே இருக்கும்போது எனக்கு இங்கே தான் ப்ரௌனிங் ரோட்டில் ஒரு எதிர்த்த வீட்டில் ஒரு குஜராத்துக்காரவங்க இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட நான் ஓடினேன், அந்த மாதிரி எந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு சொல்லி. அவங்க சொன்னாங்க, எனக்கு ஆறுதல் சொன்னாங்க. ஆனால் அப்போ ஃபோன் நம்பர், எங்கள் அக்கா ஃபோன் நம்பர் எனக்கு கிடைச்சது. ஃபோன் பண்ணால் லைன் எதுவுமே கிடைக்கல. அப்போ அந்த இரவு வந்து நான் ஒன்றும் சாப்பிடல, ஒன்றும் செய்யலை. என் பையன் வந்து 12 வயசு. அப்போது அவன் சொன்னான், நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, காலையில் கண்டிப்பாக லைன் கிடைக்கும், பெரியமாட்ட நீங்கள் பேசுவீங்கன்னு சொல்லி. அந்த இரவெல்லாம் நான் ஜெபிச்சுட்டே படுத்துருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு அந்த ஃபோன் பேசும்போது அக்கா என்னோட பேசினாங்க. அந்த பெரிய பெரிய பில்டிங்கெல்லாம் நொறுங்கி போச்சு. ஆனால் அவங்க இருந்தது ஒரு குடிசை வீடு. என் தேவன் பாதுகாத்தார். மீண்டுமாக 2002 போய் அவங்கள வந்து நான் 24 வருஷங்கள் கழித்து போய் அவங்கள பார்க்க என் தேவன் எனக்கு கிருபை செய்தார். என் தேவன் என் வாழ்க்கையில் இன்னும் இதை விட இன்னும் பெரிய பெரிய அற்புதங்களை செஞ்சிருக்கிற என் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.